ஆனவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவி செய்கிறார். அப்போ நம்ம எதனா என்ன பண்றது தெரியல ஆண்டவரே அப்படின்னு ஒரு மாதிரி பலவீனமா நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். எப்போ தெரியுமா? நம்ம ஆவியானவரோடு ஜெபம் பண்ணும்போது. அடுத்த காரியங்களை தான் போட்டிருக்கு. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் என்ன பண்றது தெரியல ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பாடுகள் வந்துச்சு, இந்த வழக்குகள் வந்துச்சு, இந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ என்ன அறியாமலே வந்துடுச்சு ஆண்டவரே, இப்போ என்ன பண்றது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே சொல்லும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. அப்ப பாருங்க, அவர் வேண்டுகிறார். அப்ப நீங்க ஆவியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பலவீனத்துல என்ன பண்ணணும்னு தெரியலையா, ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதுதான் ரெண்டாவது. பவுல் கூட பாருங்க, பெரிய ஊழியக்காரனா இருக்கிறான். அவன் தான் சொல்றான், ரோமர் 8 அவன் தான் எழுதுனது. பெரிய ஊழியக்காரா இருக்கிறான், பிசாசுகளை துரத்துறான், மேலேருந்து கீழே உணவு செத்து போயிட்டான் பிரசங்கம் பண்ணும்போது. அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் பிரசங்கம் கேட்க வைக்கிறான்.